வேதத்தில் ரெண்டு விதமான உயிர்த்தெழுதல்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. முதலாம் உயிர்த்தெழுதல், அதுக்கப்புறம் இரண்டாம் உயிர்த்தெழுதல். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கெடுறவங்க பாக்கியவான் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லியிருக்கு. இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் முதல் யார் உயிர்த்தெழுந்தது, யார் உயிர்த்தெழுப்பப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்டிமேட்லி த ஒன்லி ஒன் ஜீசஸ் மட்டும்தான். அவர் எப்போ மரணத்திலிருந்து தேவனால உயிர்ப்பிக்கப்பட்டு உயிரோடு எழுந்தாரோ அவர் மட்டும்தான் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் ஃபஸ்ட்டு எழுந்திருக்கிறார். ஓகே, இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் வேற யார் வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய வழியில் அவரை போலவே நடந்தவங்க மட்டும்தான் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்குள்ளே வர முடியும். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் மொத்தமாக எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1,44,000 பேர் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்குள்ளே வருவாங்க. இவங்க தான் கிறிஸ்துவின் சபையாகிய மணவாட்டி அப்படின்னு சொல்லப்படுவாங்க. இவங்கள தான் சிறு மந்தை அப்படின்னு சொல்லியும் வேதம் சொல்லுது. அப்போது இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் இல்லாமல் ரெண்டாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லி வேதத்தில் இன்னொரு கான்செப்டும் இருக்குது. இந்த ரெண்டாம் உயிர்த்தெழுதலுக்குள்ளே யார் வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முற்பிதாக்களும், அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கிற ஆவிக்குரிய அத்தனை இஸ்ரவேலர்களும், அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் ஆதாம்குள்ள பிறந்திருக்கிற அத்தனை மனுஷனும் இந்த உயிர்த்தெழுதலுக்குள்ள வருவாங்க. இது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அரவாணிகளாக இருக்கலாம், எப்பேற்பட்ட ஒரு ராஜாவாக வாழ்ந்திருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் எங்கே தான் வருவாங்கன்னா இந்த ரெண்டாம் உயிர்த்தெழுதலுக்குள்ள தான் வருவாங்க. அப்போது முதல்ல உயிர்த்தெழுந்து வரக்கூடிய இந்த 1,44,000 பேர்கள் உயிர்த்தெழுந்து முடிஞ்சதுக்கப்புறம் 1000 வருட அரசாட்சி ஸ்டார்ட் ஆகும். அந்த 1000 வருட அரசாட்சியில் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நபர்களும் படிப்படியாக அவங்கவுங்க வரிசையின்படி எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட்டு தேவனை பற்றின போதனைகள் அவங்களுக்கு இந்த முற்பிதாக்கள் மூலமாக பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கப்படும். அப்படி சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் இந்த கிறிஸ்துவுக்குள்ளான புது வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு ஒழுக்கமான வாழ்க்கைக்கு நேராக தங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க தான் தொடர்ந்து ஜீவனுக்குள்ளே என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா பிரவேசிக்க முடியும். இதை பற்றி நீங்கள் எங்கே வாசிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா புஸ்தகத்தில் இந்த வசனத்தில் வாசிக்க முடியும். இதில் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அக்காலத்திலே 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்னப்படுவான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்போது 100 வயசு போன ஒருத்தரை வாலிபன்னு சொல்லுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற உலகத்தில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு 30 வயசு 40 வயசு தாண்டிடுச்சுனாலே அவருடைய வாலிப வயசு முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் அந்த 1000 வருட அரசாட்சியில் ஒருத்தர் கிறிஸ்துவ பற்றின போதனையை தெளிவாக கற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படிய மனசு இல்லாமல் இருந்தார் அப்படின்னா, நான் திரும்பவும் பாவம் தான் செய்வேன், திரும்ப பழைய வாழ்க்கை தான் வாழுவேன் அப்படின்னு அவர் சொன்னார்னா ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு மரணம் வந்துடும். அந்த மரணம் எந்த மரணம் தெரியுமா? அதுதான் ரெண்டாம் மரணம். இந்த ரெண்டாம் மரணத்துக்குள்ளே யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க திரும்ப எழுந்து வரமாட்டாங்க. இப்போ இந்த பூமியில் நடந்துட்டுருக்கிறது, இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே முதலாம் மரணம். இந்த முதலாம் மரணத்துக்குள்ளே ஆதாமுக்குள்ளே பிறந்திருக்கிற எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா செத்துருக்கிறாங்க, சாவாங்க. இவங்க எல்லாருமே ரெண்டாம் உயிர்த்தெழுதலில் வருவாங்க. முதலாம் உயிர்த்தெழுதலில் வர்றவங்க 1,44,000 அவங்களுடைய கேட்டகரி தனி. இந்த ரெண்டாம் உயிர்த்தெழுதலில் வர்றவங்க உயிரோடு எழுப்பப்படும் போது அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனால அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுது. பிகாஸ் அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாது, அதனால் அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இதை யூஸ் பண்ணாமல் அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக விடுவாங்க, நிறைய பேர் விடுவாங்க. ஏன்னா இந்த பூமியில் பெரிய பணக்காரனாக வாழ்ந்தவங்க, ராஜாவாக வாழ்ந்தவங்க திரும்ப ஒரு சாதாரண மனுஷனாக இந்த பூமியில் யாரு கூடயுமே அவங்களால ஒட்டி வாழ முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கீழ்ப்படிஞ்சு வாழ முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாழ முடியாது. அவங்க திரும்பவும் அவங்களுக்கு ஏற்ற ஆட்களை தேடி பிடிச்சி நாம் இந்த புது ராஜ்யத்தை கண்ட்ரோல் பண்ணலாம், டிஸ்ட்ராய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய யுத்தமே கூட என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நடக்கும். இது எப்போ நடக்கும்னா, 1000 வருட அரசாட்சியில் சாத்தான் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு தேவனுக்கு எதிராக யுத்தம் செய்தான் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது வசனம். அப்போது அந்த மாதிரி ஒரு கூட்டம் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது யாருன்னா, இந்த ரெண்டாம் உயிர்த்தெழுதலில் வரக்கூடிய ஒரு கூட்டம் தேவனுடைய மகத்துவங்களை நல்லா படிச்சுட்டு கூட அதுக்கு கீழ்ப்படிய மனசு இல்லாமல்
திரும்பவும் பழைய உலகத்தை கொண்டு வந்துடலாம், ஆதாமுக்குள்ளே விழுந்து போன உலகத்தை எப்படியாவது திரும்ப கொண்டு வந்து தாங்கள் ராஜாவாக இருக்கலாம்னு முயற்சி எடுக்கும்போது தேவன் அவங்க எல்லாரையும் தம்முடைய சுவாசத்தினாலேயே அழிச்சிடுவார் அப்படின்னு சொல்லி வேதவசனம் இருக்கு. அப்போது நீங்கள் முதலாம் உயிர்த்தெழுதலில் வரணுமா அல்லது ரெண்டாம் உயிர்த்தெழுதலில் வரணுமா அப்படிங்கிறது நல்லா சிந்திக்கணும். முதலாம் உயிர்த்தெழுதலில் வரணும் அப்படின்னா நீங்கள் எப்பேற்பட்ட நபராக மாறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்தேவான் மாதிரி, யாக்கோபு மாதிரி, பேதுரு, பவுல் மாதிரி இயேசு கிறிஸ்துக்கு உண்மையான சீஷனாக உண்மையான வாழ்க்கையை வேதத்தின்படி வாழ்ந்தால் மட்டும்தான் முதலாம் உயிர்த்தெழுதலுக்குள்ளே வர முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாம் உயிர்த்தெழுதலுக்குள்ளே போயிடுவாங்க. ரெண்டாம் உயிர்த்தெழுதல் மோசமானதோ கேவலமானதோ கிடையாது, அது லைஃப். அந்த லைஃப் எப்படிப்பட்டதுன்னா, இந்த ரெண்டாம் உயிர்த்தெழுதலுக்குள்ளே ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையை கரெக்டாக கற்றுக்கிட்டு அதன்படி தன்னை வாழ அர்ப்பணிச்சார்னா அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுமா? ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் இந்த பூமியில் இருக்கிற சாதாரண பிச்சைக்கார மனுஷனுக்கு கூட கிடைக்கும். அப்போது தேவனுடைய திட்டங்கள் ரொம்ப மகத்துவமானது, அது யாரையுமே ஹர்ட் பண்ணாதது. ஆகவே இதை தெளிவாக பைபிளில் தேடி தேடி நம்ம படித்தோம் அப்படின்னா தேவனுடைய மகத்துவம், அவருடைய வல்லமை, அவருடைய திட்டம், எதிர்காலத்தை பற்றி அவர் வச்சிருக்கிற எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். அவரை நம்ம மனசார நேசிக்க ஆரம்பிப்போம். இதெல்லாம் புரியாததுனால தான் நாம் எதையோ அஞ்ஞானிகள் போல தேடி அலையிறோம், கவலைப்படுறோம். அப்போது நம்மளுடைய தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதத்தை சரியாக புரிஞ்சிக்காது. நீங்கள் வேதத்தை சரியாக புரிஞ்சுக்கோங்க, ஆவியோடு கூட சேர்ந்து அதை படிங்க. ஒவ்வொரு வசனத்தையும் தேவனுடைய ஆவி உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புரிய வைக்கும், தேவனுடைய மகத்துவம் தெரியும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் முதலாம் உயிர்த்தெழுதலில் வர விரும்புகிறீங்களா அல்லது ரெண்டாம் உயிர்த்தெழுதலில் வர விரும்புகிறீங்களா? நீங்கள் உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் தெரிவிக்கலாம்.